ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டியில் உள்ள 11th ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்ட் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிவிங் வேர்ல்ட் சாப்டருக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பேஜில் உங்களுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர். ஸோ இந்த எர்னஸ்ட் மேயர் யார் அப்படின்னா ஃபேமஸ் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட். ஓகே தானே, இவர் யார்? famous evolutionary biologist and taxonomist. ஓகே தானா? இவர் யாரு? ஓகே தானா? ஸோ ஏர்னஸ்ட் அக்கிள் யாரு? ஃபேமஸ் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட். ஸோ இவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்வின் ஆஃப் 20th சென்ச்சுரி. 20th சென்ச்சுரியோட டார்வின் யாரு அப்படின்னா இவர் தான். ஓகே தானா? டார்வின் ஆஃப் 20th சென்ச்சுரி. ஓகே தானா? ஸோ இவரோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 5 1904 வந்து இவர் வந்து பேர்ன் பண்ணார். ஓகே தானா? ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ் கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணவர் யாரு அப்படின்னா நம்மளோட ஏர்னஸ்ட் மேயர் தான். ஓகே தானா? பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ் கான்செப்டை. ஓகே தானா? ஓகே தானா? ஸோ ஏர்னஸ்ட் மேயர் யாரு? ஃபேமஸ் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட். இவரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டார்வின் ஆஃப் 20th சென்ச்சுரின்னு சொல்றோம். இவர் வந்து பர்த் ஆன இயர் வந்து என்ன அப்படின்னா ஜூலை 5 1904. இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னது? பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ் கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணவர் இவர் தான். ஸோ இவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு? A species is a group of organism that can naturally interbreed among themselves and can produce fertile offspring. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீஷஸ்னா என்ன? நேச்சுரலா இன்டர்பிரீட் பண்ணி ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே தானே? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ அடுத்த கான்செப்ட் போவோம் வாங்க. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம என்சிஆர்டி புக்கை ஓப்பன் பண்ணாலே நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படிதானே? இந்த கொஸ்டின் இருக்கும், வாட் இஸ் லிவிங் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான் நமக்கு வந்துட்டு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே தானா? ஸோ வாட் இஸ் லிவிங்? ஸோ இந்த லிவிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் லிவிங்னா என்ன. உயிருள்ள பொருட்கள் எல்லாமே லிவிங். ஓகே தானா? உயிரோட இருக்கிற எல்லாமே லிவிங். உயிர் இல்லாதது எல்லாமே வந்து நான் லிவிங்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வர்றது தான். ஸோ இந்த நம்மளோட என்சிஆர்டியில் இதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு 2க்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி தானே? ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன் நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு காமனாக இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசத்துக்கு காமனாக இருக்கிற குணங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? க்ரோத்து, அடுத்தது ரீப்ரொடக்ஷன், அடுத்தது மெட்டபாலிசம், அடுத்தது என்ன வரும்? அடுத்தது செல்லுலார் ஆர்கனைசேஷன், அடுத்தது கான்ஷியஸ்னஸ். ஓகே தானே? இதெல்லாம் வந்து லிவிங் ஆர்கானிசத்தோட ஃபீச்சர்ஸ். ஓகே தானே? குணங்கள். ஓகே தானே? கான்ஷியஸ்னஸ். ஓகே தானா? அடுத்தது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா டிஃபைனிங் கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங்னா என்ன அப்படின்னா லிவிங் திங்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஓகே தானா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும் நடக்கும். ஓகே தானா? இப்போது இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் சின்னதாக பாருங்கள். இப்போ growth இருக்குது, ரீப்ரொடக்ஷன் இருக்குது, கான்ஷியஸ்னஸ், மெட்டபாலிசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த growth வந்து லிவிங் திங்ஸில் மட்டும்தான் growth நடக்குமா? அப்படி கேட்டால் வந்து கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நான் லிவிங் திங்ஸு க்ரோ ஆகும். எப்படி நான் லிவிங் திங்ஸ் க்ரோ ஆகும்? நான் லிவிங் திங்ஸ் வந்து க்ரோ ஆகும்னா அதுக்கு அர்த்தம் லிவிங் திங்ஸோட க்ரோத் நமக்கு எப்படி இருக்கும்? இன்சைடாக இருக்கும். ஓகேவா? நமக்கு செல் டிவிஷன் நடந்து அந்த மாதிரி லிவிங் திங்ஸுக்கு க்ரோத் நடக்கும். ஆனால் இந்த நான் லிவிங் திங்ஸுக்கு எப்படி க்ரோத் நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகே தானே? ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோன் கூட இன்னொரு ஸ்டோன் வந்து அக்குமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோன், அப்படி நிறைய ஸ்டோன்ஸா அக்குமுலேட் ஆகும். அப்படி அக்குமுலேட் ஆகச்சுல அதோட மாஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேதானா? ஸோ அப்போ நமக்கு growthன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? growthன்னு சொல்லுவோம். அப்போ அதனால நான் லிவிங் திங்ஸும் growthோட க்ரைட்டீரியா என்ன சொல்றாங்க? ஒரு மாஸ் இன்க்ரீஸ் ஆனா அது growthன்னு சொல்றோம். நம்பர் இன்க்ரீஸ் ஆனா அதை growthன்னு சொல்றோம். அப்படின்னா இதுல வந்து நமக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது நான் லிவிங் திங்ஸ்லயும். அப்ப நம்ம அதுக்கும் growth நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேதானா? அப்படிங்கிறப்போ அது வந்து லிவிங் திங்ஸோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதை தான் நம்ம சொல்றோம். ஓகேதானா? அப்போ டிஃபைனிங்னா என்ன அப்படின்னா லிவிங் திங்ஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபைனிங் சொல்லுவோம். ஓகேதானா? இப்போ அடுத்தது வாங்க growth பத்தி தனியா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க growth. ஓகேதானா? ஸோ growth பத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்க growthலாம் என்ன அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் க்ரோ பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக க்ரோ பண்ண முடியும். ஓகே தானா? இப்போது நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னோம் growthனா என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் அப்படின்னு சொன்னோம். ஓகே தானா? இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர். இதை தான் நம்ம என்ன சொன்னோம்? growth. ஸோ என்சிஆர்டியும் என்ன சொல்லுது? growthனா என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் வந்து growthோட ட்வின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தானே? growthோட ட்வின் கேரக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர்னு சொல்லுது. ஓகே தானா? ஸோ இப்போ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா யாரு? நம்ம தான் மோஸ்ட்லி வருவோம். ஓகே தானே? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்னன்னா. ஓகே தானா? மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துல இந்த growth எப்படி இருக்கும் அப்படின்னா செல் டிவிஷன் மூலமா நடக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துல மட்டும்தான் growth செல் டிவிஷன் நடக்குமா? கிடையாது. யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துலயும் growth எப்படிதான் நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷன்ல தான் நடக்கும். ஓகே தானா? growth எப்படி நடக்கும்? செல் டிவிஷன். ஓகே தானா? ஸோ பிளான்ஸ்லயும் growth எப்படி நடக்கும்? பிளான்ஸும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். பிளான்ஸ்லயும் எப்படி growth நடக்கும்? அதுல செல் டிவிஷன் மூலமா நடக்கும். ஆனா பிளான்ஸ்ல நடக்கக்கூடிய growth வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரூ அவுட் த லைஃப் வந்து நடந்துட்டே இருக்கும். ஆனா வந்து அனிமல்ஸ்ல நடக்கக்கூடிய growth எப்படி இருக்கும்னா லிமிட்டட். அதாவது ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் அனிமல்ஸ்ல growth நடக்காது. growthனா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு செல் டிவிஷன்லாம் நடக்கும். ஒரு சில டிஷ்யூஸ்ல வந்து செல் டிவிஷன் நடந்து லாஸ்ட் ஆகி போன செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே தானே? அது செல் டிவிஷன் நமக்கு நடக்க தான் செய்யுது. ஆனால் வந்து growthன்னு மீன் நான் சொல்றது ஹைட். இப்போ நம்ம 19 ஏஜ்ல நமக்கு ஒரு ஹைட் அட்டைன் பண்ணியிருப்போம். அந்த ஹைட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஏஜ்ல 50 ஏஜ் ஆனாலும் நமக்கு அதே ஹைட்ல தான் நம்ம இருப்போம். ஓகே தானா? அப்படி இப்போ நம்ம பாடியில growth நடக்கலையா? அப்படி கிடையாது. நம்ம பாடியில growth நடக்கும். ஓகே தானே? நம்ம வெயிட் போடுறோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு growth தான். ஓகே தானா? அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல வந்து growth எப்படி நடக்கு? அதுலயும் வந்து பிளான்ட்ஸோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஓகே தானா? ஸோ அதோட growth வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தானா? அடுத்தது என்சிஆர்டில வந்து ஒரு 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 லைன் கொடுத்துருக்காங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே தானா? இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துல என்ன சொல்லியிருக்காங்க?
யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பத்தி சொல்லியிருக்காங்களா, அதுல என்ன சொல்லியிருக்காங்க? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன? எக்ஸாம்பிள் பாக்டீரியான்னு எடுத்துக்கோங்க. சரி, பாக்டீரியா இஸ் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இப்போ பாக்டீரியாவை வந்து நம்ம வந்து இன்விட்ரோ கல்ச்சர்ல வந்துட்டு வைக்கிறோம். ஓகே தானே? இன்விட்ரோ கல்ச்சர்னா என்ன? இன்விட்ரோ கல்ச்சர்னா அவுட் சைட் கண்டிஷன். ஓகே தானே? லேப் கண்டிஷன். இன்விவோ கண்டிஷன்னா என்னது? இன்சைட் லிவிங் பாடி. லிவிங் பாடிக்குள்ள நடக்கிறது தான் இன் வைவோன்னு சொல்லுவோம். ஓகே தானே? இன்விட்ரோனா அவுட் சைட் லிவிங் பாடி, அதாவது அவுட் சைட் லேப் கண்டிஷன். அந்த மாதிரி லேப் கண்டிஷன்ல ஒரு பெட்ரி டிஷ் கல்ச்சர் மீடியத்துல நம்ம ஒரு பாக்டீரியாவை நம்ம வந்துட்டு க்ரோத் பண்றோம் அப்படின்னா, இந்த பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு க்ரோ ஆயிட்டே இருக்கும். அப்படிதானே? ஏன்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துருப்போம் அதுல கொஞ்சம் பாக்டீரியா இருந்திருக்கும், நாளைக்கு பார்த்துருக்கோம் அந்த காலனி வந்து பெருசாயிட்டே போகும். ஸோ அதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ண முடியும்? மைக்ரோஸ்கோப்ல அதோட நம்பர்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே தானா? அதோட செல்ஸ் எத்தனை செல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த செல் நம்பரை கவுண்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே தானா? ஸோ அடுத்தது இன்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஹையர் பிளான்ஸ்லையும் அனிமல்ஸ்லையும் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே தானா? இது என்ன நம்ம டீடெயிலா பார்க்கலாம். ஸோ பாருங்க, growth and reproduction are mutually exclusive. எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரே நேரத்துல ரெண்டு ஈவெண்ட்ஸும் நடக்க முடியாது. ஓகே தானா? அதாவது ஒன் ஹேப்பன்ஸ் த அதர் cannot happens at the சேம் டைம். ஒரே டைம்ல ரெண்டுமே நடக்காது. growthம் ரீப்ரொடக்ஷனும் அட் a டைம்ல நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், growthனா என்னது? ஆர்கானிசம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? ரீப்ரொடக்ஷன்னா என்னது? நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் ரீப்ரொடக்ஷன். அப்போ இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் வந்து நம்ம growthன்னு சொல்றோம். அப்படிதானே? ஸோ வந்து growthம் ரீப்ரொடக்ஷனும் என்ன பண்ணாது? ஒரே டைம்ல நடக்காது. ஓகேவா? நாட் ஹேப்பன்ஸ் இன் சேம் டைம். அட் அ டைம்ல அது வந்து நடக்காது. ஓகே தானா? ஓகே தானா? ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்னது? ஒரே நேரத்துல ரெண்டு ஈவெண்ட்ஸும் நடக்க முடியாது. அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே தானா? ஸோ அடுத்தது பாருங்க, நம்மளோட புக்ஸ் growthோட கிரைட்டீரியான்னு என்ன கொடுத்துருக்காங்க? பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் growthோட கிரைட்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆர் த ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் growth. ஓகே தானா? ஸோ அப்படிங்கிறப்போ அப்போ பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் growthோட கிரைட்டீரியாவா இருந்துச்சு அப்படின்னா, நான் லிவிங் ஆர்கானிசம் க்ரோ பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ் எடுத்துக்கோங்க, பவுல்டர்ஸ் எடுத்துக்கோங்க. பவுல்டர்ஸ்னா என்னது? ஒரு பெரிய பாறை. ஓகே தானா? வெரி லார்ஜ் ராக்ஸ் தான் நம்ம வந்து பவுல்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து க்ரோ ஆக முடியுமா? கண்டிப்பா ஆக முடியும். இப்போ மவுண்டெயின் எப்படி ஆகுது? அக்குமுலேஷன் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாண்ட் தான். சாண்டும் ராக்ஸும் சேர்ந்தது தான் மவுண்டெயின். ஓகே தானா? அப்படிங்கிறப்போ நிறைய சாண்ட் அதில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், நிறைய ஸ்டோன் அதில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ அதோட பாடி மாஸ் வந்து என்ன ஆகுது? அங்கே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசமுக்கும் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம்? growth நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே தானா? அப்போ இந்த மாதிரி சொல்லச்சுல growth வந்து நம்ம ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா எடுக்க முடியுமா? லிவிங் லிவிங் ஆர்கானிசத்தை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம growth சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது லிவிங் திங்ஸ்ல மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா growth வந்து இங்க நம்ம பாக்கச்சுல என்ன 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 பண்ணுது? நான் லிவிங் திங்ஸ்லயும் growth நடக்குது. அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்ல முடியாது? நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ஓகே தானா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன், லிவிங் ஆர்கானிசத்துல growth எப்படி நடக்குது? இன்சைட்ல நடக்குதுன்னு சொன்னேன். ஓகே தானா? இது growth முடிஞ்சிருச்சு. அடுத்தது வாங்க ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே.
ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன்ல வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்றது தான் என்னது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நான் சொன்னேன். அப்படிதானே? ஓகே தானா? ஸோ ரீப்ரொடக்ஷன் என்னது, ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்கை நம்ம ப்ரொடியூஸ் பண்றது. அப்போ மல்டி செல்லார் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த மல்டி செல்லார் ஆர்கானிசத்துல ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? ஓகே. ஸோ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ல என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜெனி மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு பேரண்ட்ஸ். ஓகே தானா? ஒரு ப்ரோஜெனியை வந்து ப்ரொடக்ஷன் பண்றது, அது அது வந்து அதோட பேரண்டோட சிமிலராகவும் இருக்கலாம், இல்லை வந்து லெஸ் சிமிலராகவும் இருக்கலாம். ஓகே தான். அதை நம்ம என்ன சொல்றோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா சொல்றோம். ஓகே தானா? ஸோ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்துல எப்படி நடக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா நம்ம வந்து ப்ரோஜெனியை ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே தானா? அடுத்தது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே தானா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் நடக்கும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான் நடக்குமா? இல்ல, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அது பிளான்ட்ஸ்ல அந்த மாதிரிலாம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே தானா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து எப்படி மல்டிப்ளை ஆகுது, ஃபங்கை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட ஸ்போர்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்றது மூலமா ஃபங்கை வந்து மல்டிப்ளை ஆகுது. ஓகே தானா? ஸோ ஃபங்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே தானா? அடுத்தது பாருங்க, லோவர் ஆர்கானிசம். ஓகே தானா? ஸோ லோவர் ஆர்கானிசம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈஸ்ட், ஹைட்ரா, இதெல்லாம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பட்டிங் மூலமா. ஓகே தானா? இதெல்லாம் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பட்டிங் மூலமா. அடுத்தது என்னது, அடுத்தது பிளனாரியா. பிளனாரியா என்னது, பிளாட்ஃபார்ம்ஸ். இது வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ரீஜெனரேஷன் மூலமா. ஓகேதானா? அதாவது ரீஜெனரேஷன் என்னது, ஒரு பாடி பார்ட்ல இருந்து ஃபுல் ஆர்கானிசமும் உருவாகிறது தான் ரீஜெனரேஷன். ஓகேதானா? அடுத்தது ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் புரோட்டோனியம் ஆஃப் மாசஸ். இது எப்படி, ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா. ஓகேதானா? ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ். இது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா. ஓகேதானா? ஓகே. அடுத்தது வந்து யூனிசெல்லார் ஆர்கானிசம். யூனிசெல்லார் ஆர்கானிசம்னா என்ன, பாக்டீரியா, அமீபா, யூனிசெல்லார் ஆல்கே, இதெல்லாம் வந்துட்டு ஓகேதானா? இதெல்லாம் என்னது, யூனிசெல்லார் ஆர்கானிசம். யூனிசெல்லர் ஆர்கானிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நான் சொல்றேன். யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்னா என்னது உங்களுக்கு தெரியும், பாக்டீரியா, ஆல்கே, யூனிசெல்லார் ஆல்கே, அமீபா, அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா யூனிசெல்லார் ஆர்கானிசம். ஓகே தானே? ஆல்கே கிடையாது, யூனிசெல்லார் ஆல்கே. ஓகே தானே? ஸோ சைனோ பாக்டீரியா அந்த மாதிரி எல்லாம், அது சைனோ பாக்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூ கிரீன் ஆல்கின்னு சொல்லுவோம். ஓகே தானே? ஸோ யூனிசெல்லார் ஆர்கானிசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, growth is equal to reproduction, இப்படிதான் இருக்கும். growth is equal to reproduction. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்க அப்படின்னா, அமீபா டிவைட் ஆகும். அப்போ ஒரு ஒரு அமீபா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதனா ஒரு அமீபா இப்படி இருக்கும், இது வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆகணுன்னே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரெண்டு அமீபாவா இருக்கும். ஓகே தானா? இது ஒரு அமீபா, இது ஒரு அமீபா. அப்போ growthனா என்னது, இன்க்ரீஸ் இன் நம்பர். இங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமா, ரெண்டு, ஒன்னா இருந்து ரெண்டா இருக்கு.
ரீப்ரொடக்ஷனா என்னது? ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்றது. இங்க பாருங்க, இது வந்து பேரண்ட், ஓகே தானா? இது பேரண்ட், இது வந்து அதோட டாட்டர்ஸ், அப்படிதானே? அப்போ வந்து பேரண்ட் வந்து டாட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க ரீப்ரொடக்ஷன் நடக்கு. அப்போ growthம் ரீப்ரொடக்ஷனும் இங்க எப்படி நடக்கு அப்படின்னா சைமல்டேனியஸ்ல நடக்கு. சைமல்டேனியஸ்ல என்னது? ஒரே டைம்ல வந்து growthம் நடக்குது, ஒரே டைம்ல வந்து ரீப்ரொடக்ஷனும் நடக்குது, ஓகே தானா? ஓகே தானா? ஸோ ஆர்கானிசம் வந்து எந்த ஆர்கானிசம்லாம் ரீப்ரொடியூஸ் ஆகாது? எந்த ஆர்கானிசம்லாம் ரீப்ரொடியூஸ் ஆகாது? மியூல், ஓகேதானா? அடுத்தது என்ன? ஸ்டெரைல் ஒர்க்கர் பி. அடுத்து வந்து இன்ஃபர்டைல் கப்பிள். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ ரீப்ரொடக்ஷனையும் நம்ம வந்து டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, ஸோ ரீப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு லிவிங் திங்ஸ்ல நடக்கக்கூடியது தான், ஓகே தானா? மியூலா இருக்கட்டும், ஸ்டெரைல் ஒர்க்கர் பியா இருக்கட்டும், இன்ஃபர்டைல் கப்பிள்ஸா இருக்கட்டும், எல்லாருமே லிவிங் திங்ஸ் தான், ஓகே தானா? ஸோ அப்போ அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் தான். ஆமா, அதுக்கு ஆன்சர் எஸ் தான். ஆனா இது ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஓகே தானா? டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஓகே தானா? நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ growth பார்த்தோம், growthம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அடுத்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், ரீப்ரொடக்ஷனும் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, ஓகே தானா? ஸோ அடுத்தது பாருங்க, மெட்டபாலிசம் பார்க்கலாம். மெட்டபாலிசம், ஓகே தானா? ஸோ மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா லிவிங் லிவிங் திங்ஸோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸே என்ன அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் தான், ஓகே தானா? ஸோ நம்ம பாடியில நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட டோட்டலாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிசம் சொல்லுவோம், ஓகே தானா? கெமிக்கல் ரியாக்ஷனோட டோட்டலாக தான் நம்ம என்ன சொல்ல போறோம், என்ன சொல்லுவோம்? மெட்டபாலிசம் சொல்லுவோம், ஓகேவா? ஓகே தானா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு டைஜஸ்ட் பண்றது, இது வந்து ஒரு மெட்டபாலிசம் தான். அடுத்தது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றது, அதுவும் ஒரு மெட்டபாலிசம் தான். அடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றது, அதுவும் ஒரு மெட்டபாலிசம் தான். அடுத்த ரெஸ்பிரேஷன் பண்றது, அதுவும் ஒரு மெட்டபாலிசம் தான், ஓகே தானா? ஸோ வந்து என்னன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான், ஓகேவா? யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாவும் இருக்கட்டும், இல்ல மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமா இருக்கட்டும், எல்லா லிவிங் ஆர்கானிசமும் எதால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு? கெமிக்கல்ஸால மேட் அப் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கெமிக்கல்ஸ், என்னெல்லாம்? வாட்டர், ஓகே தானா? புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் எக்ஸெட்ரா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதெல்லாம் என்னதுதான் அப்படின்னா கெமிக்கல்ஸ் தான், ஓகேவா? அதாவது பாடியில கெமிக்கல் சும்மா இருக்காது, சரியா? கான்ஸ்டண்டா புதுசா கிரியேட் ஆகும், வேற கெமிக்கலா கன்வெர்ட் ஆகும், அதுதான் என்னது அப்படின்னா மெட்டபாலிசம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம பாடியில இருக்கு இல்லையா? ஹைட்ரஜன், சாரி, வாட்டர், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சும்மா அப்படியே இருக்காது. அது என்ன ஆகும்? கான்ஸ்டண்டா என்ன ஆகும்? அந்த கெமிக்கல் வந்து வேற கெமிக்கலா கன்வெர்ட் ஆகும், ஓகேவா? வேற கெமிக்கலா கன்வெர்ட் ஆகும். அப்படின்னா என்னது? இப்போ குளுக்கோஸ் இருக்கா, குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஏடிபியா கன்வெர்ட் ஆகும். அடுத்து என்னது? அமினோ ஆசிட் இருக்கா, அமினோ ஆசிட் அது என்னவா கன்வெர்ட் ஆகும்? அது வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த கன்வெர்ட் ஆகிறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டபாலிசம்னு சொல்றோம், ஓகேவா? ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலா வந்துட்டு மாறும். அது மாறக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம், ஓகேதானா? எக்ஸாம்பிள், ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம்ல, அது என்னவா கன்வெர்ட் ஆகும்? மெட்டபாலிக் ரியாக்ஷன் மூலமா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும், அவ்வளவுதான், ஓகேதானா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம்ல பாடியில தௌசண்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும், ஓகேதானா? ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து
ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு துடிச்சிட்டே இருக்கும் அப்படிதானே. அடுத்தது உங்களுக்கு டைஜஷன் நடந்துட்டே தான் இருக்கும், ரெஸ்பிரேஷன் நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னதான் அப்படின்னா மெட்டபாலிசம் தான். ஸோ அப்போ அந்த ஒரு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் உங்க பாடியில அண்டர் க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஓகே தானா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் ஃபங்கையும் மைக்ரோப்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டபாலிசம் பண்ண தான் செய்யும். ஓகே தானே. எல்லாமே மெட்டபாலிசம் பண்ணும். ஓகே, லிவிங் திங்ஸ் எல்லாருமே மெட்டபாலிசம் பண்ணுவாங்க. அது வந்து யூனிசெல்லராக இருந்தாலும் பண்ணுவாங்க, மல்டி செல்லராக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஓகே தானா. இப்போ சயின்டிஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டபாலிசம் ரியாக்ஷன் வந்து நம்ம வெளியில பண்ண முடியுமா, ஓகே தானே, இன்விட்ரோல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு என்சைம்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்சைம்ஸை எடுத்து டெஸ்ட் டியூப்ல வச்சு மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஓகே தானா. ஸோ அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் ஃப்ரீ சிஸ்டமில் பண்ணுறோம். ஓகே தானா. ஒரு ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் அவுட் சைட் த பாடி இஸ் நெய்தர் லிவிங் ஆர் நான் லிவிங் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இன்செர்டிவ் லைனில் இன்செர்டிவ் புக்கில் இந்த லைன் இருக்குது. An isolated metabolic reaction outside the body is neither living nor non-living ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பாடியில இருந்து என்சைம்ஸ் ஒரு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாடியில நம்மளோட பாடியில இருந்து ஒரு என்சைம்ஸை எடுத்து டெஸ்ட் டியூப்ல வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா. குளுக்கோஸை சாரி கவனிங்க. ஓகே தானே. என்ன என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா an isolated metabolic reaction outside the body is neither living nor non-living. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பாடியில இருந்து என்சைம்ஸ் எடுத்து டெஸ்ட் டியூப்ல வந்து டெஸ்ட் டியூப்ல வச்சு குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா பண்ண முடியும். ஓகே தானா. அப்போ ரியாக்ஷன் அங்கே நடக்குமா, நடக்கும். ஆனால் டெஸ்ட் டியூப் லிவிங் கிடையாது. ஓகே தானே. அந்த டெஸ்ட் டியூப்ல நம்ம பண்ணக்கூடிய ரியாக்ஷன் வந்து லிவிங் ரியாக்ஷன். ஆனால் அந்த டெஸ்ட் டியூப் என்ன கிடையாது, அந்த டெஸ்ட் டியூப் லிவிங் கிடையாது. அது வந்து ஒரு நான் லிவிங் திங் தான் அந்த டெஸ்ட் டியூப். ஓகே தானே. அப்போ வந்து மெட்டபாலிசத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து லிவிங் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே தானே. எல்லா ஆர்கானிசம்ஸும் அதாவது லிவிங்ல இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸும் வந்து மெட்டபாலிசம் பண்ணுது. எல்லா ஆர்கானிசத்துக்கும் மெட்டபாலிசம் நடக்குது. அதே மாதிரி மெட்டபாலிசத்தை நம்ம அவுட் சைட் த பாடி அதாவது இன்விட்ரோல ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம வந்து மெட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ் பண்ணாலும் அந்த ரியாக்ஷன் அங்கே நடக்குது. ஆனால் அந்த டெஸ்ட் டியூப் மட்டும்தான் என்னது இல்லை, டெஸ்ட் டியூப்புக்கு உயிர் இல்லை. ஆனால் அந்த டெஸ்ட் டியூப்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனுக்கு உயிர் இருக்கு. அதை நம்ம லிவிங் ரியாக்ஷன் சொல்றோம். அதனால இதுல எல்லா ப்ராப்பர்ட்டியும் நமக்கு வந்து டிஃபைன் ஆகுறதுனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டபாலிஸ் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேதானா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. மெட்டபாலிசம் என்ன சொல்றோம், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஓகேதானா. டிஃபைனிங் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேதானா. அடுத்து பாருங்க கான்சியஸ்னஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது என்னது, கான்சியஸ்னஸ். ஸோ கான்சியஸ்னஸ். ஓகேதானா. ஓகே. ஸோ கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா லிவிங் ஆர்கானிசமோட ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் தான். ஓகேதா. அதாவது என்ன அப்படின்னா நம்ம சரௌண்டிங் என்விரான்மெண்ட்ல என்ன நடக்கு அப்படின்னா அதை நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். ஸோ லிவிங் ஆர்கானிசத்தால மட்டும்தான் அதை சென்ஸ் பண்ண முடியும். நான் லிவிங் ஆர்கானிசம்தால அதை சென்ஸ் பண்ண முடியாது. ஓகேதானா. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் சேர், ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளை நம்ம போய் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு நம்ம அடிக்க வரோம் அப்படின்றது தெரியுமா, அதுக்கு தெரியாது. ஓகே தானா. ஸோ இப்போ பிளான்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஏதோ ஒரு பிளான்ட்ட போய் தொட போறீங்க அப்படின்னா, தொட்டாச்சினுங்கி இன்னொன்னு ஒரு பிளான்ட் வந்து இருக்கு அப்படிதானே. ஸோ அத போய் நீங்க தொட போறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது டக்குன்னு அதோட லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். ஓகே தானே. அப்ப அதுக்கு சென்ஸ் இருக்கு. அதால சென்ஸ் பண்ண முடியுது. ஓகே தானே. அந்த மாதிரி. ஸோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரௌண்டிங்க சென்ஸ் பண்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது தான் என்னது அப்படின்னா கான்ஷியஸ்னஸ். ஓகே தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிமுலை. இப்போ ஒரு ஸ்டிமுலை என்ன ஸ்டிமுலை எதுனாலும் இருக்கலாம். பிசிக்கல் ஸ்டிமுலையா இருக்கலாம், கெமிக்கல் ஸ்டிமுலையா இருக்கலாம், இல்ல பயாலஜிக்கல் ஸ்டிமுலையா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லிக்கலாம்? டச்சு, லைட்டு, டெம்பரேச்சர், சவுண்டு, ஸ்மெல் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து ஸ்டிமுலை தான். இப்போ இந்த ஸ்டிமுலைக்கு நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். ஓகே தானா. இப்போ ஹியூமன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ்ல என்னெல்லாம் ஸ்டிமுலை இருக்கு? ஸோ ஹியூமன்ஸ்ல நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கு? நம்ம எதெல்லாம் வச்சு நம்ம சென்ஸ் பண்ண முடியும்? நம்மளோட கண்களை வச்சு சென்ஸ் பண்ண முடியும். ஓகே தானா. ஸோ ஏதோ ஒரு பென்சில் எடுத்துட்டு உங்க கண்ணில் நான் குத்த வரேன் அப்படின்னா உங்களுக்கு அது சென்ஸ் பண்ணி டக்குன்னு உங்களோட ஐலாஷை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்படிதானே. அப்போ நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து ஐஸ் இருக்கு, இயர்ஸ் இருக்கு, நோஸ் இருக்கு, டங் இருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன ஆர்கன்? சென்ஸ் ஆர்கன் தான். ஓகே தானா. இப்போ பிளான்ட்ஸுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா பிளான்ட்ஸுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. பட் ஹியூமன்ஸ் மாதிரி இல்ல. ஓகே தானா. ஹியூமன்ஸ் அளவுக்கு பிளான்ட்ஸுக்கு கான்ஷியஸ்னஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள ஏதாவது ஒன்று துரத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஓட முடியும். பிளான்ட்ஸுக்கு ஏதோ ஒரு டிசாஸ்டர் வருது, ஒரு சுனாமி வருது அப்படின்னா பிளான்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு போக முடியாது. அப்போ நம்ம அளவுக்கு அதுக்கு வந்து என்ன கிடையாது, நம்ம அளவுக்கு அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஓகே தானா. ஸோ எப்படி பிளான்ட்ஸுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு சொல்றீங்களே மேம், அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த சன்ஃப்ளவர் சன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அந்த அந்த ஃப்ளவர் வந்து டேர்ன் பண்ணிக்கும். ஓகே தானா. அதே மாதிரி பிளான்ட்ஸோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்ஸ் வந்து வாட்டரோட கண்டென்ட் எங்க ஜாஸ்தி இருக்கோ அங்கதான் நிறைய வளரும். ஓகேதானா. அந்த சைடு பார்த்தே அது வளரும். ஓகேதானா. அப்படிங்கிறப்போ பிளான்ட்ஸுக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஆனா யார் அளவுக்கு இல்ல, ஹியூமன்ஸ் அளவுக்கு இல்ல. அதே மாதிரி ஸ்மால் பாக்டீரியா வந்து ஸ்மால் பாக்டீரியாஸுக்கும் இருக்குது. ஓகேதானா. என்விரான்மெண்ட்டை இது பண்றக்கூடிய இது இருக்கு. ஓகேதானா. ஸ்மால் பாக்டீரியால ஸ்டார்ட் பண்ணி ஹியூமன்ஸ் வரைக்கும் என்ன இருக்கு, கான்ஷியஸ்னஸ் இருக்கு. ஓகேதானா. அதே மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ் யாருக்கு தான் இருக்கும்? லிவிங் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், நான் லிவிங் திங்ஸுக்கு இருக்காது. ஓகேதானா. இப்போ நம்ம என்சிஆர்டில ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, போட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, போட்டோ பீரியட்னா என்ன அப்படின்னா, ஒரு நாள்ல எவ்வளோ நேரம் லைட் இருக்கு, எவ்வளோ நேரம் டார்க் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் போட்டோ பீரியட். இவ்வளோ நேரம் லைட் இருக்கு, இவ்வளோ நேரம் டார்க் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் போட்டோ பீரியட். ஓகே தானே. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீடிங் சீசன்ல மட்டும்தான் எக்ஸை வந்து லே பண்ணும். ஓகே தானே. சில பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, சில சீசன்ல மட்டும்தான் என்ன பண்ணும், ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்துட்டு பேம்பு, அதெல்லாம் வந்து சில சீசன்ல மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லா ஆர்கானிசமும் என்னது அப்படின்னா அதோட லிவிங்க்கு அவேரா தான் இருக்கு, அதோட சரௌண்டிங்க்கு அவேரா தான் இருக்கு. ஓகே தானே. நம்ம சரௌண்டிங்ல என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து கான்சியஸா தான் இருக்கு எல்லா ஆர்கானிசம்ஸ். ஓகே தானே. ஹியூமன் பீங்ஸ் மட்டும்தான் அப்படின்னா, ஹியூமன் பீங்ஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ்னஸ் நமக்கு ஜாஸ்தி இருக்கு, ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான். ஓகே தானே. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கக்கூடியது யாரு? ஹியூமன்ஸ் மட்டும்தான். ஏன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும் அது மிஸ்டேக் அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்கு. ஓகேதானா. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும், அந்த கான்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்கு. ஓகேதானா. ஸோ அடுத்தது பாருங்க அப்படின்னா, கோமா பேஷன்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம என்சிஆர்டில. கோமா பேஷண்ட்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்களா? கோமா பேஷண்ட்ஸ் வந்து லிவிங்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே தானா. ஆர் லிவிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ், கோமா பேஷண்ட்ஸ் லிவிங் தான். ஆனால் லிவிங் மீன்ஸ் அவங்களால கான்ஷியஸ்னஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்காது. அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெஷின்ஸ் ஹெல்ப் மூலமா அவங்களுக்கு ஹார்ட் பீட் நடக்கும், மெட்டபாலிசம் நடக்கும், எல்லாமே நடக்கும், மெஷின்ஸோட ஹெல்ப் மூலமா நடக்கும். ஓகே தானா. ஸோ இன்னொன்று வந்து நம்ம என்சிஆர்டி புக்கில் வந்து கீழே மேஜராக ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? ஆல் லிவிங் phenomena are due to underlying interaction.
சாரி, நான் இங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். கான்ஷியஸ்னஸ் வந்து அப்பன்னா வந்து இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இல்லையா? அத நம்ம பார்க்கலாம் இல்லையா? கான்ஷியஸ்னஸ் என்ன அப்டின்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். ஏன் அப்டின்னா அது லிவிங் திங்ஸ்ல மட்டும் தான் நடக்கும். நான் லிவிங் திங்ஸ்ல வந்து என்ன நடக்காது? கான்ஷியஸ்னஸ் நடக்காது. ஸோ வந்து கான்ஷியஸ்னஸ் என்னது அப்டின்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே தானா? டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நம்ம growth, ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், கான்ஷியஸ்னஸ் பார்த்தோம்ல. இதுல வந்து இது இது 2ம் டிஃபைனிங் கிடையாது. இது 2ம் டிஃபைனிங் தான். ஓகே தானா? ஓகே. என்சிஇஆர்டில இந்த ஒரு லைன் குடுத்திருப்பாங்க. ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் டியூ டு அண்டர்லையிங் இன்டராக்ஷன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும், அதாவது பிரீத்திங், growth, ரீப்ரொடக்ஷன், மூவ்மெண்ட் இதெல்லாம் ஒரு சிங்கிள் செல்னால நடக்குமா? கண்டிப்பா நடக்காது இல்லையா? ஒரு சிங்கிள் செல் மட்டும் இருந்தா நம்மளால பிரீத்திங் பண்ண முடியுமா? அந்த சிங்கிள் செல் மட்டும் வச்சுட்டு நம்மளால growth ஆக முடியுமா? ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஸ் வந்து செல்ஸ் ஆர்கனல்ஸ், மாலிகுல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இன்டராக்ட் பண்றதுனால தான் நடக்குது. ஓகே தானா? நமக்கு வந்து இந்த செல்லோட நம்மள செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் இன்டராக்ட் ஆகுறனால எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட பாடியில உள்ள growth எல்லாம் நடக்குது. growth, ரீப்ரொடக்ஷன் அதெல்லாம் நடக்குது. எக்ஸாம்பிள், செல்ஸ் வந்து டிஷ்யூஸா மாறும். அப்படிதானே? பாருங்க. செல்ஸ் எல்லா செல்ஸும் அக்குமுலேட் ஆகி தான் என்ன ஆகும்? டிஷ்யூ ஆகும். அப்படிதானே? ஒரு சிங்கிள் செல்லுக்கு டிஷ்யூவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா? இருக்காது. ஒரே ஒரு சிங்கிள் செல்லுக்கு டிஷ்யூக்குள்ள அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு இருக்குமா? இருக்காது. அப்படிதானே? அப்போ நிறைய செல்ஸ் சேர்ந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா டிஷ்யூஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஓகேவா? ஒரு சிங்கிள் செல்லுக்கு டிஷ்யூவோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. ஆனா நிறைய செல்ஸ் சேர்ந்து இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த டிஷ்யூஸ்க்கு புதுசா சில ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் புதுசா வரக்கூடிய அந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரும். ஓகே தானே? அதான் என்ன சொல்றோம்? எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி மாலிகுல்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கனல்ஸ் ஆகும். ஓகே தானா? ஆர்கனல் ஃபார்ம் ஆகும். அப்போ மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற மாலிகுல் தனியா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு ஆர்கனல். சரியா? அந்த ஆர்கனல்ல ஒரே ஒரு ஒரு நிறைய மாலிகுல் சேர்ந்து தான் அந்த ஆர்கனல் உருவாகுது. அந்த ஆர்கனல் உருவாக முடியும். அப்படிதானே? அப்போ அதுல ஒரே ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாலிகுலா ஒரே ஒரு மாலிகுல்னால எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு மாலிகுல் மட்டும் தனியா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எல்லா மாலிகுல்ஸும் சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு ஆர்கனலே ஃபார்ம் ஆகும். அப்போ ஆர்கனல் ஃபார்ம் ஆனாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதானே? இப்போ என்ன சொல்லணும்? மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற மாலிகுல்ஸ் தனியா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா மாலிகுல்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மைட்டோகாண்ட்ரியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்றாங்க? இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் ஹையர் லெவல் ஆர்கனைசேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். ஓகே தானா? ஸோ அதான் என்ன சொல்றாங்க? மாலிகுல்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனல்ஸ் ஆகுது. ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்ஸ் ஆகுது. செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஆகுது. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் ஆகுது. ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஆகுது. ஓகே தானா? ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஆர்கானிசம் ஆகுது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் டியூ டு அண்டர்லைங் இன்ட்ராக்ஷன். எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா லிவிங் ஃபினாமினா வந்து வரும். ஓகே தானே? ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தானா? அதாவது என்ன சொல்கிறாங்க?
இந்த லெவல் இருக்குல்ல, ஒவ்வொரு லெவல் மாலிகுல், ஆர்கனல், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம், இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒவ்வொரு லெவல். ஓகே தானா? இது ஒரு லெவல், மாலிகுல்ஸ் ஒரு லெவலு, ஆர்கனல் ஒரு லெவலு, செல்ஸ் ஒரு லெவலு, டிஷ்யூஸ் ஒரு லெவலு. அப்போ ஒவ்வொரு லெவலும் ப்ரீவியஸ் லெவலோட இன்ட்ராக்ஷனால தான் நியூ ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிவிங் ஆர்கானிசத்துல வந்துட்டு இந்த இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஓகே தானா? இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்? எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? லிவிங் ஆர்கானிசத்தை என்ன சொல்றோம்? லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன சொல்றோம்? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் சொல்றோமா? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஓகே தானா? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா என்னது? ரீப்ரொடியூஸ் தனியா ஆகும். அதுதான் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். அடுத்தது எவால்விங். எவால்விங்னா என்னது? டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிறது தான் எவால்விங். அடுத்தது என்னது? செல்ஃப் ரெகுலேட்டிங். செல்ஃப் ரெகுலேட்டிங்னா என்னது? நம்ம வந்து ஓனா ரெகுலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது, அது மாதிரி ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஓகே தானா? அடுத்தது என்னது? ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை. ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை நம்ம என்ன பார்த்தோம்ல? ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுலை. ஸோ ஸ்டிமுலைக்கு நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகே தானா? இதெல்லாம் என்சிஆர்டி புக்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட லிவிங் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. ஓகே தானா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.